இப்போதைக்கு ஏஷியன் மார்க்கெட் எல்லாம் மிக்ஸ்டப்பாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இஸ்ரேல் ஈரானுக்கு இடையில கடுமையான தாக்குதல் நடந்துட்டு இருக்குது. இஸ்ரேல் ஈரானில் இருக்கிற டெஹ்ரானில் அதிவிரைவான ட்ரோன்ஸ்கள் அனுப்பிச்சிருக்காங்க. ட்ரோன்கள் மூலியமான முக்கியமான இலக்கை அவங்க தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரான் தரப்புல வந்து இஸ்ரேல் மேல தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் சைனா அவங்களோட வார் பிளைன்ஸை ஈரானுக்கு சென்ட் பண்ணியிருக்கதா சில தகவல் வந்துட்டு இருக்குது. ஒருவேளை அந்த வார் பிளைன்ஸ் தரையிறங்கி ஈரானுக்கு சப்போர்ட் கொடுக்குற பட்சத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவா அமெரிக்காவும் வர்ற மாதிரி தெரியுது. அமெரிக்காவோட வார்ஷிப்ஸ் ஏற்கனவே அவங்க பெசிபிக் கடலில் வந்துட்டு இருக்காங்க. சைனா அண்ட் அமெரிக்கா வர பட்சத்தில் இந்த வார் இன்னும் எஸ்கலேட் ஆகிற மாதிரி தான் தெரியுது. 0.2% ஃபாலோ இருக்கு. ஜப்பான் மார்க்கெட் இன்னைக்கு 0.5% பாசிட்டிவா இருக்கு. நம்மளோட ஹேங்ஸும் 1.2% ஃபாலோ ஆயிருக்கு. நிஃப்டி 0.1% ஃபாலோ ஆயிருக்கு. எட்ஜஸ் நிஃப்டி பாயிண்ட் பண்ணுறது நமக்கு ஒரு கிராவிடேஷன் தெரியுது. இருந்தாலும் நம்ம எம்எஸ்சி செக் பண்ணி சொல்லியிருந்தா மார்க்கெட் வாலட்டிலாக இருக்க போது 24,800 அப்படிங்கிறது இந்த செஷனுக்கான ஸ்ட்ராங் சப்போர்ட்டை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த லெவல் பிரேக் அவுட் வர பட்சத்தில் தான் நமக்கு ஒரு ஹை மொமெண்டம் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். நேற்று எங்கள் வீடியோக்கு கமெண்ட் பண்ண அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி. மேலும் எங்களோட வீடியோக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுப்பீங்க நான் நம்புறேன். இந்த ட்ரெண்ட் இருக்க சுச்சுவேஷன் மட்டும் தான் மார்க்கெட் ட்ரெண்ட் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கலாம். ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் எம்எஸ்சி ஃபுல் கன்வர்ஷன் என்ட்ரி பண்ணுங்க.